வணக்கம். ஆன்மீக ஆரோக்கியம். ஆரோக்கியமே ஆன்மீகம், ஆன்மீகமே ஆரோக்கியம். அறம் வாழ்க, வளம் பெறுக. நம்ம நிறையா நோய்கள்ங்கிற ஒரு நிலையில் இந்த சளி தான் முதன்மையான ஒரு விஷயமா இருக்கிறது. இந்த நுரையீரலில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான அறைகள் இருக்கும் நுரையீரலில். இப்போது இந்த நுரையீரலினுடைய இந்த அறைகள் ஒவ்வொரு அறைகளும் ஒவ்வொரு காற்றை உள்வாங்கி வெளியே அனுப்பக்கூடிய சக்தி உள்ளது. உச்சி முதல் பாதம் வரை இந்த காற்றினுடைய இயக்கம் இயங்குவதற்காக இந்த நுரையீரலிலிருந்து இந்த காற்றை உள்வாங்கும் பிராணன் என்ற ஒரு காற்றை உள்வாங்கும் இயக்கத்திலே நாம் உச்சியிலிருந்து பாதம் வரை இயக்குவதற்காக இந்த நுரையீரலில் ஓட்டைகள் உள்ளது. இதில் நாம் என்ன செய்கிறோம், முதல்ல சூடாகி நம்மளுடைய அந்த வெப்ப காற்று சூடாகி சளி பிடித்து விடுகிறது. சளி பிடித்து விட்டது, சளி பிடித்து விட்டது என்று பேய் பிடித்தது மாதிரி சொல்கிறீர்களே. சளி எப்படி பிடித்தது? சளி வெளியே வந்து கொண்டிருக்கிறது. சளி வெளியே வந்து கொண்டு இருக்கிறதற்கு நீங்கள் மருந்து சாப்பிடுகிறீர்களே, அது வெளியே வருவதற்கு சாப்பிடுகிறீர்களா, உள்ளேயே இருப்பதற்கு சாப்பிடுகிறீர்களா? இப்போ உள்ளேயே இருந்துவிட்டால் அது பல நோய்களாக மாறுகிறது. வெளியே வந்து கொண்டு இருக்கும் சளிக்கு எதற்கு மருந்து? இதென்ன முட்டாள்தனமான ஒரு வைத்திய முறையாக இருக்குது. சளி பிடித்தால் சளி வெளியே வந்து கொண்டு இருக்கிறது, அதற்கு எதற்கு மருந்து? அதுதான் வந்து கொண்டு இருக்கிறதே. அதை வரவேண்டும், நிறையாக சளி நிறைய வரவேண்டும் என்று நினைத்தால்தான் நிறையா சளி வரும். நீங்கள் எல்லாமே நினைத்தால், இந்த நினைவுகள் தான் இந்த உடலில் இருக்கும் கழிவுகளை வெளியேற்றுவதும் அதை உள்வாங்குவதும் நினைவுகளால் தான் முடியும். நீங்கள் ஒரு யூரின் வருதுன்னு வைங்க, பஸ்ஸில் வந்துட்டுருக்கிறிய, இல்லைனா எதுலேயோ வாகனத்தில் போயிட்டுருக்கிறிய, எங்கேயோ போயிட்டுருக்கிறிய, யூரின் வருகிறது என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது எது? இந்த உணர்வு தான். அப்போ வர வேண்டாம், நில்லு, இப்போ போக முடியாதுன்னு சொல்லி யார் நிறுத்தி வைக்கிறது? டாக்டர் நிறுத்தி வைக்கிறாரா, இல்லை நீங்கள் நிறுத்தி வைக்கிறீங்களா? கிடையாது, அந்த நினைவு தான். அப்போது நீங்கள் வீட்டுக்கு போன உடனே, ரெஸ்ட் ரூமுக்கு போன உடனே வான்னு சொல்லணும்னா வர்றது எது? உடனே அது வருகிறதே. அப்போ அந்த நினைவு தான். அந்த நினைவினால தான் அந்த சளி மூல ஒரு நோய் அது. இந்த சளி அதிகமாகி நீங்கள் அங்கேயே குழைச்சி மருந்து சாப்பிட்டு உள்ளேயே அடக்கி வச்சு அந்த அறைகளெல்லாம் அடைச்சிட்டா இந்த காற்று எப்படி இந்த உடல் முழுவதும் இந்த சக்தி நாளங்களுக்குள்ளே ஊடுருவும்? நம்மளுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அதுக்கு பிறகு உங்களுக்கு புரியும். வாழ்த்துக்கள், வணக்கம்.